என் ஆசை மணவாளனே என்று சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய போதகரவர்கள் இயற்றின ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். சரியா? எங்களோடு சேர்ந்து தேவனுடைய அந்த அழகை வர்ணித்து நாம் பாட போறோம். என் மணவாளனே, என் ரட்சகரே, என் தேவனே என்று சொல்லி நாம் அவரை மாத்திரம் நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நம்ம பாடுவோம். நம்ம எல்லாம் எழுமி நிற்கலாமா? எழுமி நின்று நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
தட்டுவோமா? ஒரு அருமையான பாடல், ஒரு அருமையான பாடல். நம்முடைய தேவனை நாம் வர்ணித்து பாடக்கூடிய பாடல். ஆமென். அவரை ஒவ்வொரு நாளும் நாம் வர்ணிக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்றோம், ஆகா ஓகோன்னு சொல்றோம். ஆனால் நம் தேவனை நாம் எப்பொழுதும் அவரை வர்ணித்து நாம் பாட நாம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். சரி, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அருமையாக நடத்தினார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை செய்தார், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். நாம் நன்றியால் அவரை பாட வேண்டும், நாள்தோறும் பாட வேண்டும். நல்லவர் நம் வாழ்க்கையிலே செய்த எல்லாவற்றையும் எண்ணி என்றென்றும் நாம் பாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி வந்துடும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் 1 2 அல்ல, ஏராளமான காரியங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்த படியால் நான் என்ன செய்வேன்? அவரை பாடுவேன். பாருங்க, கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது, அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். நாம ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யணும்? பாடி துதிக்க வேண்டும். அல்ல, உற்சாகமா கரங்களை தள்ளுங்க. ஆமென். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் நன்றியால் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. காணத்தின்
நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் கடந்திட்ட நாட்களில் ஓங்காரமே என்னை கிருபையால் நடத்தியதே, காலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே, கடந்திட்ட நாட்களில் ஓங்காரமே கிருபையால் நடத்தியதே, காலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே, களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே, களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே, சுக வாழ்வு என்னில் துளிர்விட்டது, புது வாணி திறந்திட்டீரே, உருக்கமாய் இறங்கினீரே, சுக வாழ்வு என்னில் துளிர்விட்டது, புது வாணி திறந்திட்டீரே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே, எல்லாம் உற்சாகமாக நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் நல்லவர், நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. இன்றைக்கு தானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தியானிக்க போகிறோம். We are going to meditate on the topic never be ashamed. வாசியுங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from Joel chapter 2 and verse 26. You will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be shamed. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் இந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். And we can see God speaking this to the children of Israel. இந்த யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்த இந்த நாட்களில் நடந்த சில காரியங்களை குறித்து சம்பந்தப்பட்ட காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். And the Lord is speaking what happened during the time of prophet Joel. இந்த யோவேல் முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விதமாக நாம் வாசிக்கிறோம். In Joel chapter 1 and verse 4 we read like this. பாருங்கள், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. And that which the palmer worm hath left the locust eaten. வெட்டுக்கிளி விட்டதை
பச்சைக்கிளி தின்றது. That which the locust had left had the cankerworm eaten. பச்சைக்கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது என்று பார்க்கிறோம். And that which the cankerworm had left had the caterpillar eaten. இவ்விதமாக இந்த சூழ்நிலைகள் விவரிக்கப்படுவதற்கு ஏற்ற வண்ணமாக தேசம் வறட்சி அடைந்து செழிப்பா இருந்த அந்த தேசம் மற்றவர்களை பார்த்து அவர்கள் இகழக்கூடிய அளவிலே ஆசீர்வாத குறைவுகள் வறட்சியோடு காணப்பட்டதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். And in this place we also see a land which was very prosperous. It was destroyed and everything was gone and famine was also there. விளைச்சலை கொடுத்திருக்க வேண்டிய அந்த நிலங்கள் அது வறட்சியிலே அது காய்ந்து போனதை பார்க்கலாம். The land which should have given lot of produce, it was very dry. அதனாலே அந்த நிலத்திலே விதை விதைத்த இஸ்ரவேல் எல்லாரும் அது கனி தராமல் பலன் தராதபடினாலே வெட்கமடைந்து அவர்கள் தலை குனிந்து காணப்பட்டார்களாம். And therefore the people who had sown in that land, they did not see the produce of it, and therefore they put their heads down without seeing the results on the yields. அவர்கள் அந்த விதைத்த தானியத்திற்கு ஏற்றபடியாக பலன் வந்திருந்தால் நன்றாக செழிப்பாக இருந்திருக்க வேண்டுமானால் அந்த செழிப்பில்லாதபடினாலே பசியினால் வருந்தி கொண்டிருந்தார்களாம். And for whatever things they have sown over there, they should have seen a good yield, but without that they were with hunger over there and famine. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. At that point of time the word of the Lord came. இந்த இரண்டாம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம். And we can see the word of the Lord came in over there and he gave his promise in chapter 2. அந்த 25ஆம் வசனத்திலே விதமா சொல்லுகிறது. In verse 25 it is recorded like this. நான் உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுகளிலும் பச்சைகளிலும் முச்சுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். The Lord says, I will restore to you the years that the locust hath eaten, and the cankerworm and the caterpillar and the palmerworm, my great army which I sent among you. உடனே அடுத்த வசனத்திலே பாருங்கள், அருமையான சில வாக்குத்தத்தங்களை பண்ணுகிறார். Immediately in the next verse the Lord gave many beautiful ஒரு promises. சிறந்த போஷிப்பை வாக்கு பண்ணுகிறார். And the Lord is giving a good provision over there. திருப்தியாய் சாப்பிட்டு என்று ஒரு செழிப்பை தேவன் சொல்கிறார். And the Lord is promising a prosperity over there, that you will eat full and be satisfied. அதன் பின்பதாக ஒரு துதியை சொல்லுகிறார். And after that he also talks about a praise. அதன் பின்பதாக ஒரு கனத்தை சொல்லுகிறார். And after that he also talks about a honor. இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அழகாக வாக்கு பண்ணுகிறார். And God is promising all these three blessings beautifully. இந்த சந்தர்ப்பத்திலே In what situation? அது கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் மிகவும் வெட்கமடைந்து காணப்பட்ட சமயத்திலே இந்த மூன்று ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்கிறார். And when the nation of the people did not see the produce or the result that they were expecting, the Lord is promising these three blessings to them. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை பல பருவங்களா நிறைந்திருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். When we also look into our life is also split across in different seasons. சில நேரங்கள் எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் ஒரே நேரத்தில் வரும். And sometime all the blessings will come at one time. ஆனால் சில பருவங்களில் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமே இருக்காது. But when you look into certain season, there will not be any blessing. பருவங்கள் மாறி மாறி வரும். Seasons will keep changing and coming. சில நேரங்களிலே அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். And sometimes many blessings will come in. சில வேளைகளிலே பஞ்சம் நஷ்டம் போன்ற காரியங்கள் வருவதினாலே வெட்கம் சில வேளைகளிலே சில குடும்பங்களை ஆட்கொள்கிற ஒன்றாக காணப்படுகிறது. And sometimes when the famine or the loss is coming in certain families, there will be only shamefulness. பாருங்கள், இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு சமயங்களும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு காலகட்டத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இறையிலே. And in the theology, whatever is spoken, it talks about what happened amongst the Israelites in every season. அந்த வந்த எதிர்கொண்ட அழிவு நிமித்தமாக பாருங்கள், இந்த வெட்டுக்கிளி அனைத்தையும் அழித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அழிவின் காலத்தை கடந்து சென்றதை நாம் பார்க்கலாம். And we can see the people of Israel went through a devastating season when the locusts destroyed everything. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. At that point of time the promise of God came in. அவர்கள் பசி வெறுமை போன்ற காரியங்களை எதிர்கொண்டபடினால வெட்கத்தை அடைந்த சூழ்நிலையிலே
கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. And because they faced hunger, emptiness and disgrace, the word of the Lord came in. அவள் எல்லாரும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் காணப்பட்டார்களாம். And all of them were found in a hopeless situation. அவ்வளவுதான், எல்லா ஆசீர்வாதங்களும் முடிவுக்கு வந்துருச்சு. It is over, all the blessings have come to an end. இனிமேல் நான் பழைய நிலைக்கு வருவேனா என்ற கேள்விக்குறி. There was a question mark, will I come back to my old position again? நம்முடைய வாழ்க்கையிலும் பல காலத்திலே இவ்விதமாக சூழ்நிலை வரும் அல்லவா? Even in our life, situations like this will also come many times. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நன்மையின் காலம் முடிந்து விட்டதா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு இஸ்ரவேலில் காணப்பட்டார்களாம். And the Israelites were found in a time, Lord, will any good thing will come to me? To that level they came in. அந்த சூழ்நிலையில தான் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதை பார்க்கலாம். In that situation we see this promise came in. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, You will have plenty to eat until you are full. அந்த திருப்தி அடைந்த உடனே அதை நிறுத்திவிட மாட்டீர்கள். And when we are satisfied, what happens? என் நாமத்தை துதிப்பீர்கள். You will praise my name. அந்த திருப்தி அடைந்த பின்பதாகத்தான் நமக்கு நிறைய சோதனைகள் வரும். Only after our satisfaction or contentment, many trials and temptations will முன்பு come. குறைவுகளை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவன் நெருங்கி ஆண்டவரே என்னை மறுபடியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கதறுவோம். When we are lacking, we will also cry upon God, Lord, be merciful. ஆனா அந்த திருப்தி அடைந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார் அல்லவா, அப்பொழுதுதான் பல சோதனைகள் நமக்கு வரும். Only when we are satisfied, many trials and temptations will come. தேவனுக்கு இனிமேல் உண்மையாக இருக்க வேண்டுமா? Should I be faithful to God again? அவருக்கு உண்மையாக கொடுக்க வேண்டுமா? Should I be faithful in my giving? எல்லா சோதனை அப்பதான் வரும். All these temptations will come only then. அதான் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார் தேவன் பாருங்க. Therefore, சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் நாமத்தை துதிப்பீர்கள். you will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God. இந்த அனுபவத்தில் நாம் வந்துவிடும் பொழுது அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இனி ஒருபோதும் இருக்கப்பட போதில்லை என்ற தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம். When we come into this experience, the next word is, you will never be put to shame, is the divine promise he gives us. இந்த வசனமானது ஒரு அசைக்க முடியாத மூன்று உண்மைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. And this verse reminds us of three unshakable truths. என்ன தெரியுமா? What is it? தேவன் மிகுதியாக கொடுக்கிறார். God provides abundantly. என் தேவன் குறை வச்சுட்டு கொடுக்க மாட்டார். The Lord will not have shortfalls in giving. நம்ம ஜீவிதத்திலே இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். And the Lord will change all our lackings and our shortfalls. நீங்க சொல்லலாம், எல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆனால் ஒரு குறை இருக்கிறது. You might say, Lord, I have everything, but then still there's one lacking. எல்லாம் நல்லதுதான், சந்தோஷமா தான் இருக்குது. Lord, everything is good and I'm happy. ஆனால் அந்த குறை என் கண்ணு முன்னே வந்து நின்று கொண்டே இருக்கிறது. But that lacking and shortfall is coming before my eyes always. அவளுக்காக தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? And this is what the Lord says unto them. தேவன் மிகுதியாக வழங்குகிறார். God provides abundantly. அவர் தம்முடைய பிள்ளைகளை தேவையிலே இருக்க அனுமதிக்கவே மாட்டார். He will never allow his children to be in want. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்கும் என்றால் அவங்க நம்மகிட்ட வாய் திறந்து கேட்கலனாலும் நாமே சேர்ந்து உதவி செய்துதான் உலக பிரகாரமான பெற்றோருடைய ஒரு பொறுப்பாய் காணப்படுகிறது. For a worldly parent, when the child has got a need, even without asking, they will provide for that. ஆனா மற்றவங்களுக்கு தேவை இருக்குன்னா அவன் கேட்கட்டும். But if others have a need, let them ask. ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு தேவை என்ன பண்ணுவோம்? நாமே சென்று அவளுக்கு கொடுத்து வச்சுக்கோப்பா, பின்னால பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம செய்வோம் அல்லவா? If the children has got a need, even if they do not ask, we will give it unto them. Let us அது see. போல தேவன் தமது பிள்ளைகள் ஒருபோதும் தேவலிலே இருப்பதை வாழ்வதை இனி தேவன் அனுமதிக்கவே மாட்டார். மாணவர்களே, Likewise, the Lord will never allow his children to be in the need anymore. பாருங்கள், இரண்டாவது ஒரு உண்மை என்னவென்றால், What is the second truth? தேவன் நம் துதிக்கு பாத்திரராய் காணப்படுகிறார். God deserves our praise. அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய ஒரு மேன்மைக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல. All the blessings that he gives are not for our pride. அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவே தேவன் இப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். The Lord has blessed us so that we give thanks to him.
மூன்றாவது உண்மை என்ன தெரியுமா? What is the third truth? தேவன் நம் வெட்கத்தை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who removes our shame. இவ்விதமாக இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். We are going to meditate upon these three blessings. முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், What is the first blessing? வாசிங்கள் யோவேல் 2:26 வாசிங்கள். Let us read from Joel chapter 2 and verse 26. You will have plenty to eat until you are full. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. முதலாவது ஆசீர்வாத உண்மை என்னவென்றால், What is the first blessing and the truth? மிகுதியான போஷிப்பின் ஆசீர்வாதம். The blessing of abundant provision. விதமாக இந்த போஷிப்பின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் நல்ல சாப்பாடுலாம் இருக்குது, உண்மைதான். It is true that all of us have got good food. பாருங்கள், இந்த வசனத்திலே இருக்கிற உண்மை என்னவென்றால், What is the truth found in this verse? நாம் வாழ்வதற்கு போதுமான ஆசீர்வாதத்தை மட்டும் தேவன் வழங்குவதில்லை. God does not give a blessing only that is needed for our survival. நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் வாக்குப்படுகிறார். The Lord is promising a blessing of abundance. பாருங்கள், நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்ற விதமாக ரொம்ப பட்ஜெட் போட்டு நாம் செலவு பண்ணி கொண்டிருப்போம். And according to our family situation, we will put all the budget and we will be spending very carefully. பாருங்க, நமக்கு தேவை இருக்குது, தேவையானது கத்த கொடுத்திருக்கிறார், நமக்கு செலவுக்கு இருக்கிறது காசு. We do have need and the Lord has also provided the money that is required. ஆனால் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? But what does it mean when you talk about abundant blessing? சுருக்கமா சொல்ல போனால், In short, ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். imagine we are going to a hotel. முதல்ல எல்லாம் அந்த மெனு கார்டை தான் பார்ப்பாங்க. And first and foremost, everyone will look into the menu card. பிள்ளைகள்லாம் மெனு கார்டில் என்னென்ன உணவு வகை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. The children will be only looking into what are the items of food are found out. ஆனா பணம் கொடுக்கிற அந்த தலைவர்கள், தகப்பன்மார்கள் இருக்காங்களவா, But the fathers who are paying for it, அந்த பொருட்களுக்கு பக்கத்துல விலை போட்டிருக்கும்ல, and the rates that is mentioned on அந்த the side, விலையை தான் பார்ப்பாங்க. they'll be only looking into the price of it. திருப்தி சாப்பிட்டுருவோம், முடிச்ச உடனே மாவரைக்க வேண்டியதுதான். Otherwise, we will eat full and later on we have to work over there. ஒரு திருப்தியான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? என்ன வேணும் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா. And when we talk about a blessing in abundance, they will say, what do we want? You eat it. உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ, You can buy whatever you want. அப்படி சொல்றோம் அல்லவா. We say like that. அப்போ உள்ளத்துல என்ன ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா? Then what will be there in their mind? என்ன வந்தா என்ன பில் வந்துற போகுது, And even whatever bill they are going to give, வந்தா 200 300 வரும். it will be only 200 or 300. என்கிட்ட அதை விட பணம் இருக்குது. I have much more than that. பாருங்க, விதமாக போதுமான ஆசீர்வாதம் இல்ல, நிறைவான ஆசீர்வாதம். It is not just a blessing for survival, but a blessing in abundance. பணத்தில் மட்டுமல்ல, பொருளில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பாராக. Not only in the money or materialistic blessing, may the Lord give you all the spiritual blessings in abundance. ஆவிக்குரிய வரங்கள், கனி, கிருபை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பாராக. And may the Lord give in abundance all the spiritual talents and gifts. கர்த்தர் நம்மை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us abundantly. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். And the children of Israel were in the wilderness for 40 years. அவளுக்கு தேவன் மன்னா என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். God gave them the blessing of manna to them. அந்த மன்னா பாருங்கள், ஒரு நாள்ல கொஞ்சம் ஒருத்தர் லேட்டா போயிட்டு கொஞ்சம் குறை எடுத்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து சமைக்கும் போது அவங்களுக்கு குறைவா இருந்தது இல்லையா? But if they went delayed and collected it, and when they collected very less, even they cooked it, they were not lacking anything. சில பந்திக்கு முந்திரது போல முதல்ல போய் எல்லாவற்றையும் தூக்கிட்டு வந்தா கூட அவங்களுக்கு நிறைவா இருந்தது இல்லையா? And even if they go ahead and collect much more, but they will not be having enough abundance. தேவன் அவளுக்கு தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தினார் என்பதுதான் நம்முடைய சரித்திரத்தின் உண்மையான பானபிள்ளை. The truth of the history is that God provided for them as much as they needed according to the measure. அந்த 40 ஆண்டுகளும் அவளுக்கு குறைவே இருந்ததில்லை. And for all those 40 years, they did not lack anything. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒருபோதும் குறைவு என்பதே இருக்காது. To us, about the children of God, there will not be any lacking for us. அவர் மிகுதியான போஷிப்பின் தேவனாக He is இருக்கிறார். a God of abundant provision. பாருங்கள், நம்முடைய ஜனங்களுக்கு குறைவில்லாத ஆசீர்வாதங்களை தருவார். And God gives us unto his children a blessing which does not have any shortfall. அழிக்கப்பட்ட தேவன் மீண்டும்
மீட்டு தர வல்லவராயிருக்கிறார். And God is able to restore that which was destroyed. இந்த ஆண்டிலே என்னென்ன நஷ்டத்தை பார்த்தீர்கள்? In this year, what all losses you have faced? என்னென்ன காரியங்கள் உங்கள் கையில் விட்டு சென்றது? What are the things that went out of your hand? அதை தேவன் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord is saying He is faithful to restore those things. இன்னொரு காரியத்தை சொல்கிறார், என்ன தெரியுமா? And He tells and one more thing. இந்த குறைவுகள் தேவையின் காரியங்கள் எல்லாம் முடிந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கத்த கொடுக்கிறதா சொல்கிறார். And the Lord says all the shortfalls and everything will go away and He gives us a new beginning. எல்லா தனிமை எல்லாம் முடிவடைந்தது. And all loneliness is over. எல்லா குறைவுகள் முடிவடைந்தது. All the shortfalls are over. நிறைவின் ஆசீர்வாதத்தோட ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வீழ்த்தி ஸ்தோத்திரிங்க அவர் இயேசுவின் நாமத்திலே. Along with abundant worship, the Lord is giving us a promise of new beginning. போனது போகட்டும். Whatever is gone, it is all gone. நஷ்டங்கள் குறைவுகள் என்னென்ன காரியங்கள் நெகட்டிவா இருக்கிறது விட்டுருங்க. And leave of all the negative things, all the losses, every shortfall. கர்த்தர் நிறைவின் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு புதிய நிலையிலே உங்கள் வாழ்க்கையை தொடங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord be gracious that you will have a blessings in abundance. தேவன் இழப்பின் அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இழந்த ஆசீர்வாதங்களை தேவன் ஈடு செய்வேன் என்று சொல்கிறார். And the Lord says He will restore the lost years and the blessing and He will give a compensation for that. கர்த்தர் ஈடு செய்வார். And the Lord will equate those things. அது பயிற்சி இதை பற்றி கவலைப்படாதீங்க. Do not worry about whatever is lost. என் தேவன் நன்மையை வழங்குவார். And my God will give good things. நிறைவாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். And He is a God who gives in an abundance. பாருங்கள், அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது போதுமானது மட்டுமல்ல நிரம்பி விளைகிறதாக நம்ம ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். And when the Lord blesses us, He will bless us not just for a sufficient need, but it will be a blessing of overflowing. அப்படின்னா என்ன தெரியுமா? குறைவுகள் எல்லாம் முடிந்து போயிற்று. What does it mean? All the shortfalls are over. குறைவுகள் பற்றி நீ பேச வேண்டாம். Let us not talk about the shortfalls that are lacking. அதை பேசி பேசி நம்முடைய மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். Let us not keep talking about that and spoil our mood. ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். We are coming to a new time era. நமக்கு தேவன் நிரம்பி விழுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். And the Lord has given us a blessing of overflowing and ஒரு வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கலாமா? Let us keep confessing one verse. பிலிப்பியர் 4:19 நான் வாசிக்கிறேன். Let me read from Philippians chapter 4 and verse 19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. My God will supply all your needs according to His riches in glory in Christ Jesus. உண்மையாகவே இந்த வசனம் நிறைவேற கிருபை செய்வாராக. And may the Lord enable this verse to be fulfilled in our life. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்து இயேசுவினால் கொடுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. All the blessings are given unto us in Christ Jesus. இதை நாம் ஒரு அறிக்கையாக செய்ய வேண்டும். We need to make this as a confession. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவினாலேயே வந்தது அப்படின்ற அந்த முடிவிலே தெளிவாக இருக்க வேண்டும். And we should be very clear in that all the blessings that I'm experiencing, it came from Christ Jesus. அந்த தேவன் கொடுத்த சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவிலே எல்லாம் நிறைவாகும் என்ற அந்த அடிப்படையில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. And this verse is also based on the word. Every blessing that we have, it is based on in Christ. தேவன் நமக்கு அருளின எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். And the Lord is able to perfect and make it sure for us all the blessings that are given unto us. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவின் மத்தியிலே தேவன் நம்முடைய மகிமை இருக்கிறபடினாலே அந்த குறைவுகள் நிறைவாகி ஒரு மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. And in our lackings, the Lord is going to bring in His glory over there. வாசிங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10 வசனத்தை மறந்துவிடக் கூடாது. We should never forget this verse from Psalm 34 and verse 10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்
குறைபடாது. The young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good thing. ஏனென்றால் அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. The reason being His glory is along with அந்த us. மகிமை இருக்கும்போது என்ன தன்மை செய்யும்? கிறிஸ்துவிலே மகிமை என்று பார்த்தோம். அந்த மகிமை குறைவுகளை நிறைவாக்கிக் கொண்டே இருக்கும் என்பானவளே. And we saw the glory that is in Christ Jesus. What will it do? It will change of all the shortfalls and bring in the fullness in that. இந்த சங்கீதம் 34:10 அதிலே வாசிக்கிற உண்மை என்ன தெரியுமா? And what is the truth that we read in Psalm 34 verse 10? பலத்தின் சின்னமான சிங்கங்கள் கூட பசினாலே வாடக்கூடிய சூழ்நிலை வரும். Even the lions, which is a symbol of strength, they can also go in hunger. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean? பலத்தின் சின்னம் சிங்கம். And we talk about a symbol of strength is a lion. நாம் இருக்கிற துறைகளிலே அனுபவமிக்க அவிதமாக செல்வாக்குமிக்க அநேகர் இருந்தாலும் அவர்களே குறைவுகளை சந்தித்தாலும் எனக்கு அனுபவமே இல்லாமல் ஆண்டவரே நம்பி வந்திருக்கிற எனக்கு ஒருபோதும் குறைவு இல்லை, குறைபட விட மாட்டான் என்று விசுவாசிக்க கத்த கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will believe in the department where we are in, even though there are many experienced people, yet when we have a short experience, because the Lord is along with us, there will not be any shortfalls. மனித திறமை, செல்வம் அல்லது பதவிகள் நமக்கு தோல்வியடையக்கூடும். And human ability, riches or even positions may fail. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. But those who seek the Lord, they will not lack any good thing. இந்த வசந்தம் இந்த மாதம் சொல்லிக் கொண்டே இருக்கலாமா? Let us keep saying this verse all through this month. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அந்த கோ என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, தேடுகிறவர்களுக்கு என்ற வார்த்தையை விட தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. But for those who seek the Lord, they will not lack any good thing. அன்பானவளே, இந்த அனுபவத்துக்கு திறமை தருவாராக. Dearly beloved, may the Lord give us this experience. ஆனால் ஒரு அனுபவம் அவசியம். But one experience is very important. கர்த்தரை தேடுகிற அனுபவம் அவசியம். We need to have the experience of seeking God. அவர் தேடுவது என்றால் என்ன? What does it mean to search Him? அவரை எல்லாவற்றுக்கும் முதலாவதாக வைப்பதுதான் கர்த்தரை தேடுவது என்ற அனுபவம் என்று பார்க்கிறோம். When you talk about the experience of seeking Him first, be given that first priority in everything. அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தை விரும்புவதுதான் கர்த்தரை தேடுவதாக நாம் பார்க்கிறோம். The experience of seeking Lord is also above all these things, we also desire to do His will. அவர் முதலாவதாக இருக்கும் பொழுது மற்ற அனைத்தும் அந்த அதனதின் இடத்தை சரியான விதத்திலே பெற்றுக்கொள்கின்றன அன்பானவர்களே. When He is our priority, all other things will be set in and it will follow. அதனதின் நேரத்திலே அதனதின் காலத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தொடர்ந்து வரும். And all the blessings will follow us at its own time. ஆகவே தான் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. Therefore He says, those who seek the Lord, they will not lack any good thing. இரண்டாவதாக பார்க்கிறோம். Secondly, we see, இந்த வருஷத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் வரிசையாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. and it's so beautifully given one by one. யோவேல் 2:26 வாசிக்கும் பொழுது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். And you will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God. இரண்டாவது குறிப்பாக நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால், What is the second point that we meditate? தேவன் நம் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். God deserves our praise. ஏன் தெரியுமா? You know why? இம்மட்டும் நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை தந்தவர் அவர். Because all the blessings that we are experiencing till now, He has given us. அதற்கு நாம் தகுதி இல்லாவிட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் அவராய் காணப்படுகிறார். Though we are unworthy, yet He has given us those blessings. ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றவுடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? Therefore, what is that we need to do immediately once we have received those blessings? நிறைவின் மத்தியிலே கர்த்தரை துதிக்க வேண்டும். We need to praise Him in the midst of abundance. குறைவின் மத்தியிலே அவர் நோக்கி பார்த்து நாம் ஆண்டவரே இதை தருவீராக என்று ஜெபிக்கிறோம், அது உண்மைதான். It is true that we pray unto Him when there is a shortfall or lacking in our life. ஆனால் நிறைவை தேவன் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது என்பதுதான் முக்கியமான காரியமாக But காணப்படுகிறது. the most important thing is that when the Lord gives us in abundance, how is our life? What do we do? ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தாலும் Even when we receive wonderful blessings, அதை கொண்டு பெருமை கொள்ளாமல்
தேவனையே துதிக்கும்படியான கிருபை கத்து தருவராக. May the Lord give us grace that we will not keep boasting about it, but we will keep giving glory to God alone. என்ன ஆசீர்வாதம் கத்து கொடுத்தாலும், No matter whatever blessings the Lord gives us, எத்தனையோ நமக்கு தகுதியில்லாத நன்மைகளை கத்து கொடுப்பார். and the Lord will give us many good things, though we are not worthy for that. உண்மையாகவே தேவன் நமக்கு பல வேளைகளில் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. Truly speaking, the blessings that the Lord gives us many times, we are not worthy for that. எங்கோ இருக்க வேண்டி நம்மை கத்து தேர்ந்தெடுத்து இம்மட்டுமாக தேவையான ஆசீர்வாதம் கொடுத்து கர்த்தர் நிறைவாய் நடத்தி நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார். We should have been elsewhere. The Lord has called and chosen us, and He has given us all the blessings in abundance. அந்த வேளையிலே நாம் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது. At that point of time, we should not have this mind. நான் அனுபவித்துக் கொண்டிருக்க ஆசீர்வாதங்களை பார்த்தீர்களா? Have you seen the blessings that I am experiencing? இதை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். You know how hard I toiled to take this blessing. எத்தனை பேரை கீழே தள்ளி மேலே வந்தேன். How many people I pushed down and I came up. உலகத்தை சொல்லுவார்கள். The worldly people will say. நாம் அப்படி இல்லை. But we are not so. என்றால் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் என் தேவனே கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். The reason being all the blessings that we are enjoying and experiencing, it is God Himself who gave us. கடந்து வந்த பாதையில் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். We need to think about the paths that we have gone through. அவ்விதமாக அதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் நன்றினாலே நிறையும். And when we think about that, our hearts will be filled with gratitude. இது ஒரு பேசிக், மறந்து போக கூடாது. It should be a basic one we should never forget. பாருங்க, அநேகர் நன்மைகளை மறந்து போவார்கள். And many people will forget the good things. பிசாசும் கூட செய்கிற தந்திரம் என்ன தெரியுமா? And what is the subtle work of Satan? அநேகம் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போக செய்யும். And he will make people to forget the good things அப்போ that the Lord has நன்றியுள்ள done. இருதயம் அது நம்ம விட்டு போய் விடுகிறது. Then a heart of gratitude will go away from பாருங்க, us. அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த கத்துக்கிறதை செய்வாராக. May the Lord be gracious that we will give thanks for all the good things that He has எப்போது done. நாம் நன்றி செலுத்த வேண்டும். We should always give thanks. பாருங்கள், இந்த துதியும் நன்றியும் நம் ஆத்துமாவை புதுப்பிக்கிற ஒன்றாக காணப்படுகிறதா. This praise and thanksgiving will renew our souls. சுருக்கமாக சொல்ல போனால், நன்றி மறவாத ஒரு இருதயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக காணப்படுகிறது. In short, a grateful mind is the beginning of God's blessing. உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படவில்லையா? And do you not have blessings in abundance? அந்த குறைவை சொல்ல வேண்டாம். Do not talk about the shortfalls. ஆண்டவரே, இம்மட்டும் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக உம்மை துதிக்கிறேன் என்று துதிக்க ஆரம்பியுங்கள். Start praising, saying, Lord, I thank you for the blessing that you have given me till now. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious that it will become a starting point of God's பாருங்க, blessings. தேவன் அவர் நன்றி சொல்லுவதை அவர் விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார். God is a God who desires people giving Him thanks. லூக்கா 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகளின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. And in Luke chapter 17 verses 15 and 16, it talks about the 10 lepers. அந்த 10 குஷ்டரோகிகளிலே அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். And we talk about the 10 lepers, all of them were healed. அதிலே அவர்களில் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். But only one person, he turned back and he gave glory to God and he thanked Him. அப்போ நன்மையை பெற்றவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? 10 பேர். How many of them received the blessing? Goodness, 10 people. ஆனா திரும்பி ஆண்டவரே thank you அப்படின்னு சொன்னவன் ஒருத்தன். But there's only one person who turned back and said, Lord, thank you. பாருங்க, இந்த நன்றி உணர்வு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. When you talk about this gratitude, it's not just a common thing. உண்மையிலேயே அது ஒரு மாற்றப்பட்ட இருதயத்தினுடைய அடையாளமாக காணப்படுகிறது. And truly speaking, it's a mark of a truly transformed heart. பாருங்க, அவரை கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? குணமாக்கப்பட்டவள் 10 பேர் அல்லவா? And he himself asked, were not 10 people healed? அப்போ 10 பேர் வந்திருக்கணுமே. It means all those 10 people should have come. ஒருவன் தானே இருக்கிறான் என்று அவருக்கே ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருந்தது. And he himself had the disappointment because only one person turned back. என்னடா இவ்வளவு சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க வந்து
ஒரு கர்த்தருக்கு மகிமை செலுத்தவில்லையே. And those people who got the blessing, they did not give thanks. ஆகவேதான் தேவனிடத்திலிருந்து சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உடனே சாட்சி சொல்லி ஒரு மையப்படுத்த வேண்டும். And therefore, when you receive a healing from God, immediately you have to testify and talk about அது ஒரு it. நன்றியுள்ள இருதயத்தை காட்டுகிறது. That shows a grateful heart. இதுவரைக்கும் நீங்க தேவனிடத்தில் நன்மை பெற்றிருப்பீர்கள் என்றால் அதை சாட்சியாக அறிவிக்காமல் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். And in case you have received blessings from God, and if you have not testified, testify that and give glory to God. அது ஒரு புதிய ஆசீர்வாதத்தை மேலும் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது ஒன்றாக காணப்படுகிறது. And it will pave way for you to receive another new blessing. பாருங்கள், பெரும்பாலும் நம்முடைய ஜீவிதம் எப்படி நடக்குது தெரியுமா? And many times what happens in our life, ஆசீர்வாதங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். and we will pray earnestly for ஆண்டவரே, blessings. இந்த ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக. Lord, give me this blessing. அதுவும் நான் சொல்லுகிற நேரத்திலே சொல்லுகிற நாளுக்குள்ளாக தந்தருள்வீராக. That to Lord, you have to give that blessing on a day, particular day and before that particular time. நான் மட்டும்தான் தேவனுக்கே டைம் கொடுக்கிற ஆட்கள். And we are the people who also give time limits to God. ஆனால் பாருங்க, தேவன் பதிலளிக்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்ல மறந்து போகிறோமே. But we forget to give thanks to God when you receive a blessing and when God answers. அவனுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு இல்ல. And we have that heart, He has to do. இதுவரைக்கும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று அவருக்கு நீங்கள் மகிமை செலுத்தவில்லை என்றால், சாட்சி கொடுக்கவில்லை என்றால் தயவு செய்து நன்றி செலுத்துங்கள். If in case you have not given thanks, if you have not testified for the good thing that the Lord has done, please give glory to God and testify. லூக்கா 17:17 சொல்கிறார், 10 பேர் சுத்தமாகவில்லையா? In Luke chapter 17 verse 17, the Lord asked, were not 10 cleansed? மற்ற 9 பேர் எங்கே? Where are the remaining 9? அப்போ 10 பேர் நம்ம பெற்றா ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாங்க. Out of 10 only one person testifies. அப்போ 10 பேர் சாட்சி கொடுத்திருந்தா இந்த நேரத்துக்கு அது இயேசுவை இவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார்களே. If only all those 10 people have testified, how many people would have accepted Jesus? ஆண்டவரே, நன்மையை பெற்ற நான் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தை எனக்கு தருவீராக. Lord, give me a heart where I will give glory to you, having received your ஒரு goodness. நன்றியுள்ள இருதயத்தை தருவீராக. Lord, give me a grateful heart. கடைசியாக ஒரு வார்த்தையை நான் பார்க்கலாம். And finally, another word. யோவேல் 2:26 அந்த பகுதியை வாசியுங்கள். Let us read a part from Joel chapter 2 and verse 26. Never again will my people be shamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு நன்றி செலுத்துகிற அந்த மக்கள் பாருங்க, அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். And the Lord is promising, and those who give him thanks, they will never again be put to shame. பாருங்கள், இந்த அதிகாரத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரே வெட்கம் பஞ்சம் பல சூழ்நிலை காணப்பட்டது. Even before we read through this chapter, in chapter 1, there were only famine, devastation and shamefulness. அவரை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக அநேகம் வெட்கத்தை சுமந்தார்கள். And before the eyes of the Gentiles who were looking at them, they were facing all shamefulness. நிந்தைகளை சுமந்தார்கள் என்று பார்க்கிறோம். We also saw they were facing all reproaches. என்ன சொல்வதெனே தெரியவில்லை. They did not know what to say. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். But the Lord is giving this promise. பாருங்க, ஒரு பெரிய திருப்பு முனையை கட்டி எடுக்கிறார். And the Lord is giving them a big turning point. பாருங்க, தேவன் வெட்கத்தை நீக்குகிறார்னு பார்க்கிறோம். We see God removes shame. என்னென்ன காரியங்கள் நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கிறீங்க? Concerning whatever things you faced that shamefulness. என்னென்ன நிந்தையின் அனுபவங்கள் வந்திருக்கிறது? And where have you been humiliated or disgraced? வேதத்தில் பார்க்கிறோம், நிபச்சொல்கள் என்று பார்க்கிறோம். And we see all the words that is spoken against you. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வைத்து உங்களை மக்கள் கேலிக்குள்ளாக்குகிறார்களா? Are people making fun of you, making use of one particular thing? என்ன காரியம்? What is that one thing? ஒருவேளை உங்களுடைய உருவத்தை குறித்து மற்றவர்கள் ஏளனமா பேசுகிறார்களா? Are people talking about your figure, disfiguring you? பாருங்க, என்ன நிந்தை அனுபவிக்கிறீர்கள்? And what is the disgrace that you are facing? என்ன ஒரு வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு காரியத்தின் நிமித்தம் பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரியத்தின் நிமித்தம் மற்றவர்கள் உங்களை ஏளனமா பேசுகிறார்களா? Are people talking ill of you concerning one thing that has happened in your life? கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்ற
வல்லவராயிருக்கிறார். And God is able to change all those things. அதனால் ஏற்பட்ட காயங்கள், And the wounds that you have received because of that. பிள்ளை இல்லை என்ற அந்த ஒரு சொல்லை கேட்டதனாலே மிகவும் பாரத்தோடு இருக்கிறீர்கள். And you are filled with much burden because people have talked about you. You are a barren சிலர் person. நான் இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடுறேன் அப்படி சொல்ற அளவுக்கு பாரம். And they have a burden to the extent they are saying, let me run anyway. தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? This is what the Lord says. வெட்கம் விட்டு சென்ற ஒவ்வொரு தடயத்தையும் அவர் அகற்றுகிறார். And the Lord is removing off all those scars of that. ஒவ்வொரு காயத்தையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். And the Lord is going to turn away each and every wound. சிலர் விதமாக காயப்படுத்த நிமித்தமாக இனிமேல் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு சூழ்நிலை உண்டாகிறதுன்னு சொல்கிறீர்களா? Are you saying a situation has come because of the humiliation of people? You're not able to lift your head high. அந்த தடயங்கள், அந்த காயங்களுக்கு பதிலாக தேவன் உங்களை கனத்தையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். And God takes away every trace of humiliation and replaces it with honor and abundance. எல்லா அந்த காயங்களை தேவன் மாற்றுகிறார். And the Lord turns away all those wounds. பாருங்கள், சில வேளையிலே சில பாவமான காரியங்கள், குறைவுகள், தோல்விகள் கொண்டு வந்த அவமானங்களை அனைத்தையும் தேவன் மாற்றி, அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கனத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who gives us a great blessing and honor, turning even if they have committed sin or lacking, and they also defeat because of this shame. சில கவனக்குறைவுகள், சில தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் செய்த காரிய நிமித்தமாக நமக்கு குறைவுகள் வந்திருக்கலாம். And because of we would have got all those lackings because we have disobeyed God and done those things. காரியங்களை வெட்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம். And it might be bringing shame to us. அந்த வெட்கத்தை எல்லாம் தேவன் கனமாக மாற்றுகிறார். But the Lord is turning all those shamefulness into a honor. வெட்கத்தோடு இருந்த வாழ்க்கையை தேவன் கனத்தின் வாழ்க்கையாக மாற்றுவார். And the Lord will change the life of shamefulness into a life of honor. ரோமர் 10:11 விதமா சொல்லுகிறது. Romans chapter 10 verse 11 it says. அவர் விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்பதை கூறுகிறது. It says anyone who believes in him will never be put to shame. பாருங்க, அவர் விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில்லை. Those who believe on him will not be ashamed. தேவன் வெட்கத்தை எடுத்து போடுகிறார். The Lord removes the shame. எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலுடைய அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை மாற்றினது போல, Just as the Lord turned the captivity, the slavery life of the children when they were in Egypt. அந்த பஸ்கா பண்டிகையின் போது ஒரு பெரிய ஒரு விடுதலை கட்டிட்டது போல, Just as the Lord gave them a great deliverance during the feast of Passover. அந்த ஒரு பெரிய பஸ்கா பண்டிகை நமக்கு ஆயத்தமாக காத்திருக்கிறது விசுவாசியுங்கள். You need to believe there is a great feast of Passover waiting for us. அந்த பண்டிகையிலிருந்து அவர்கள் வெளியே கிளம்பினார்கள், அந்த வெட்கம் மாறினது. And from that feast they started and the shamefulness turned away. அவள் சொல்லி வேதனைப்படுத்தியிருப்பாங்க, அடிமைகள் சொல்லி வேதனைப்படுத்தியிருப்பாங்க. And they would have made them, wounded them, saying they are slaves. அந்த பஸ்காவிலிருந்து அவர்கள் அடிமைகள் அல்ல. From that Passover they were no more slaves. அவர்கள் விடுதலை பெற்றவர்கள். And they were redeemed. சங்கீதம் 25:3 வாசியுங்கள். No one who hopes in you will ever be put to shame, but shame will come on those who are treacherous without cause. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். No one who hopes in you will ever be put to shame. தேவனை நோக்கி காத்திருப்பது சொல்லுகிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ஒரு நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பது என்று பார்க்கிறோம். To wait on the Lord means to trust with expectation. பாருங்க, தேவனை நோக்கி காத்திருப்பது சொல்றது ஒரு waste of time, நேரத்தை வீணடிப்பது அல்ல. Waiting on the Lord is not a waste of time. நம்பிக்கையோடு காத்திருப்பது. You are expectantly waiting. இதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. And that is the meaning of this word. ஆண்டவரே, இன்றிலிருந்து சில ஆசீர்வாதம் வராமல் இருந்த போதிலும் நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். Lord, from today onwards, even if I have not received the blessing, I will wait with hope on you. உலகம் சொல்லும், இந்த ஆசீர்வாதம் வரலையா, மற்ற அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பா. The world will say, have you not received this blessing? Look at other alternative, look at other things and keep moving. தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன். I will wait upon the Lord, looking upon him. அதுவும் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். And that too with trust and hope I will wait. நான் நம்புவது அவரால் வரும்.
And whatever I hope and believe, it will come through him. அவர் நம்பி காத்துக்கிற முகம் ஒருபோதும் வெட்கப்படாது. And those who look to the Lord will never be put to shame. பாருங்கள், இந்த செய்தியில் 3 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். And in this message we meditated upon 3 blessings. என்ன தெரியுமா? ஒரு பெரிய தேவன் செய்கிற ஏற்பாடுகளை பார்த்தோம். And we saw about a great provision that the Lord makes. இரண்டாவது துதி என்ற ஆசீர்வாதத்தை பார்த்தோம். Secondly, it is a blessing of praise. மூன்றாவது வெட்கத்தை நீக்கி தேவன் கொடுக்கிற கனத்தை பார்த்தோம். Thirdly, the Lord removes the shame and gives honor. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சாத்தான் என்னென்ன ஆசீர்வாதங்களை அவன் விலக்கி இருந்தாலும், No matter whatever the enemy or Satan has stolen from your life, என்னென்ன குறைவுகள் காணப்படுவது போல தோன்றினாலும், whatever seems to be like a shortfall in your life, ஒன்றே ஒன்று சொல்லுவோமா? let us say only one thing: என் தேவனை நான் நம்புவேன். சொல்லுங்க I பார்க்கலாம். will trust upon God. அவர் நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். And those who believe and trust upon him will never be put to shame. ஹalleluya. தேவன் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, இந்த நல்ல வேளைக்கு அண்டையோடு இருக்கிறோம். we thank you, praise you for the wonderful time. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசந்த விசுவாசிக்கிறோம் ஐயா. Lord, we believe the verse, my people shall never be put to shame. ஆண்டவரே, ஜனங்களுடைய பஞ்சத்தின் மத்தியிலே ஆண்டவர் abundance கட்டளையிட்டீர் என்று Lord, பார்க்கிறோம். in the midst of famine, you gave them a great abundance. ஒரு நிறைவை கட்டளையிட்டீரே. You gave them a fullness. ஆண்டவரே, அது நிமித்தமாக அவள் குறைவுகள் மாறி போனதே. Lord, because of that, all the shortfalls were இந்த taken away. வேளையிலும் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. Likewise, all the shortfalls in our life, in our family, remove of all those things. என் தேவன் தரப்போகிற ஒரு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிற provision, அதற்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஐயா. Lord, we are waiting with expectation for the great provision that you have made. இன்றைக்கே நன்றியோடு துதிக்க ஆரம்பிக்கிறோம் ஐயா. Today itself we praise you with a grateful heart. நன்றி நிறைந்த வாழ்க்கையாக நீ வாழ்க்கை மாற்றுவீராக. Make our life as a life of thanksgiving and gratitude. வெட்கத்தை நீக்கி ஒரு பெரிய கனத்தையும் மகிமையான முடிசூட்டுவீராக. Lord, remove all the shamefulness and crown us with your honor and glory. உம்மால் முடிசூட்டப்படுகிற நாட்களில் நாங்கள் காணப்படுகிற செய்வீராக. Enable us to be in the days where we will be crowned. இந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றுவீராக. Fulfill this word accordingly. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் எழுத்துதலும் ஆறுதலும் சமாதானம் ஆளுகையும் எல்லோருடன் கூட இன்றும் என்று இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேவன் போஷித்து ஏற்பாடுகளை செய்து துதிக்கிற நம்முடைய மத்தியிலே தேவன் நம்மை கனப்படுத்தி வாக்கின்படியே ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்